தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தானியேலாகிய நான் தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் எருசலேமின் பால் கற்பிகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். வருஷம் தொகை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி பார்த்தீங்களா, அவர் நல்ல ஒரு அரசியல் தலைவராக தான் இருந்தார். அதனால என்ன செஞ்சாரு, 70 வருஷம் ஆகும் இந்த எருசலேம் கட்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சார், எரேமியானால தீர்க்கதரிசனம் உரைச்ச அந்த புஸ்தகங்களால் அறிஞ்சு என்ன செஞ்சாராம், தேவனை தேட ஒரு மனதோடு மனசை செலுத்தி எப்படியாவது என் சனங்களை ரட்சிக்கப்படும் சொல்லி செபிச்சிருக்கிறாரு. நீங்கள் யோபு சொன்னார், சென்னையதற்காக செபிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம செபிக்கணும். எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்கு செபிச்சிட்டு இருப்போம்? யோசித்து பாரு. நிறைய பேர் பார்த்தா குடும்பத்துக்காகவே செவிச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லை. பாருங்க, யோபு 42:10 பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அருமையானவர்களை, நம்மளுக்கு கூட மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம தேசங்களுக்காக, நம்ம சபைக்காக, நம் மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக அழிவின் பாதையில் சென்று கொண்ட ஒவ்வொரு சனங்களையும் பார்க்கும்போது உள்ள உடைந்து செபிக்கிறது. உங்கள் சிறையிருப்பை மாற்ற, உங்கள் கஷ்டமும் சிறையிருப்பு, உங்கள் பிரச்சனையும் சிறையிருப்பு, உங்கள் கவலையும் சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்.